பொதுவா நாம வீடு கட்டுறத பத்தி பேசும்போது ஒரு செங்கல், சிமெண்ட், கம்பி இதையெல்லாம் வச்சு ஒரு உறுதியான பெட்டியை உருவாக்குறோம்னு பெருமையா நினைப்போம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஒரு ஸ்ட்ராங்கான பாக்ஸ் மாதிரி தான் எல்லாரும் யோசிப்பாங்க. அதேதான். ஆனா உண்மையில நாம வாழ்றதுக்காக ஒரு பெரிய ஓவனை, அதாவது ஒரு சூடான பெட்டியை உருவாக்குறோம்னு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா அதுதான் இப்போதைய யதார்த்தம். கரெக்ட். கான்கிரீட் சுவர்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஏசி காத்துக்காக ஏங்குற ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு நம்மளோட இயல்பாகிடுச்சு. ஆனா ஒரு வீடு நிஜமாவே மூச்சு விட்டா எப்படி இருக்கும்? ஒரு உயிருள்ள மனுஷனை போலும் அதுக்கு ஒரு நுரையீரல் இருந்து அது சுவாசிச்சா எப்படி இருக்கும்? வாவ், அத கற்பனை செஞ்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வெறும் தங்குமிடமா இல்லாம தண்ணி சுற்றி இருக்கிற தட்வெப்ப நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடு குளிர்ந்த காற்றை உள்ள இழுத்து சூடான காற்றை வெளியேத்துற ஒரு அமைப்பு. ஆமா, இதெல்லாம் ஏதோ எதிர்காலத்துல வரப்போற ஒரு புது டெக்னாலஜி மாதிரி தோணலாம். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா இது பல நூற்றாண்டுகளா நம்ம ஊர்லயே இருந்து நாம மறந்து போன ஒரு விஷயம். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போற விஷயமும் அதுதான். ஒரு பாரம்பரியமும் நவீனமும் கலந்த 1934 சதுர அடி வீட்டை பத்தி தான் இன்னைக்கு விரிவா பேச போறோம். அதாவது கான்கிரீட் பெட்டிகளுக்கு பதிலா வீட்டை எப்படி இயற்கையோட இணைஞ்சு சுவாசிக்க வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி. எக்ஸாக்ட்லி. அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன, அது எல்லாம் இன்னைக்கு நாம கட்டுற நவீன வீடுகள்ல எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்க போறோம். முக்கியமா பழங்கால மாடல்ல வீடு கட்டினா ஏகப்பட்ட செலவாகுமேங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா? ஓ கண்டிப்பா, பல பேருக்கு அந்த தயக்கம் இருக்கு. அந்த பயத்தை உடைச்சு இதை எப்படி ரொம்ப புத்திசாலித்தனமா திட்டமிடலாம் அப்படிங்கறதையும் நாம இன்னைக்கு விவாதிக்க போறோம். கண்டிப்பா. பழங்கால கட்டடக்கலை நுணுக்கங்களை இன்னைக்கு இருக்கிற நம்மளோட மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி எப்படி மாத்தி அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த விவாதத்தோட மைய புள்ளியே. ஓகே, முதல்ல இந்த வீட்டின் வரைபடத்திலிருந்து ஆரம்பிப்போம். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழையறீங்க, வழக்கமா என்ன பாப்போம்? ஒரு சின்ன ஹால் இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அறைகள்னு நெருக்கமா இருக்கும். ஆமா, ஆனா இந்த 1934 சதுர அடி வீட்டின் வரைபடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 2 படுக்கை அறைகள், சமையலறை, உணவருந்தும் அறை, வரவேற்பறைன்னு ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா இது எதுவுமே அடைச்சு வச்ச மாதிரி இல்ல. வீட்டின் மையப்புள்ளியில 4 தூண்களோட ஒரு பெரிய திறந்த வெளி இருக்கு. அத நடுக்க முற்றம்னு சொல்றாங்க. ஆமா, கோர்ட்யார்டு. கரெக்ட். மற்ற எல்லா அறைகளும் இத நோக்கியே திறந்திருக்கு. வீட்டின் மொத்த இயக்கமும் இந்த ஒரு மையப்புள்ளிய சுத்தியே நடக்குது. அந்த ஸ்பேஷியல் ஃபியூ, அதாவது அந்த இடத்தோட ஓட்டம்தான் இந்த வடிவமைப்போட மிகப்பெரிய பலமே. வீட்டை தனித்தனி அறைகளா பிரிக்காம எல்லா அறைகளையும் அந்த மையப்புள்ளியோட இணைக்கிற ஒரு அற்புதமான அமைப்பது. ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய யதார்த்தமான சந்தேகம் வருது. நீங்களும் யோசிச்சு பாருங்க. இன்றைய காலகட்டத்துல நிலத்தோட விலை விண்ணத்தோடுது. ஒவ்வொரு சதுர அடியும் பல லட்சங்கள்ல போகுது. ஆமா, இடத்தோட மதிப்பு ரொம்ப அதிகம் இப்போ. அப்படி இருக்கும்போது வீட்டின் நடுவுல இவ்ளோ பெரிய இடத்த மேல எந்த குறையும் இல்லாம காலியா விட்டு வைக்கிறது ஒரு முட்டாள்தனமான இடவிரயம் இல்லையா? ஒரு வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ்னு தோணும். ஆமா, அந்த இடத்துல நாம இன்னொரு அறையோ அல்லது ஒரு பெரிய ஹாலோ கட்டியிருக்கலாமே. இது சும்மா ஒரு ஆடம்பரத்துக்காக செய்யற விஷயம் மாதிரி எனக்கு தோணுது. நீங்க கேக்குற சந்தேகம் ரொம்ப நியாயமானதுதான். மேலோட்டமா பார்க்கும்போது நடுவுல இவ்ளோ பெரிய காலி இடம் தேவையான்னு தோணும். ஆனா கொஞ்சம் ஆழமா கவனிச்சோம்னா அது இடவிரயம் அல்ல. அந்த வீடு சுவாசிப்பதற்கான ஒரு நுரையீரல், ஒரு இயந்திரம்னே சொல்லலாம். ஓ, நுரையீரல் மாதிரி செயல்படுதா? ஆமா, நீங்க அந்த வரைபடத்தை கவனிச்சீங்கன்னா வீட்டின் மற்ற எல்லா அறைகளுக்கும் வெளிச்சமும் காற்றும் இந்த ஒரு இடத்துல இருந்து தான் சப்ளை ஆகுது. பகல் நேரத்துல வீட்டுக்குள்ள நீங்க ஒரு லைட் கூட போட வேண்டியதில்ல. ஓகே, வெளிச்சம் வரும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா கூரை இல்லாம நடுவுல ஒரு பெரிய ஓட்டை இருந்தா இப்போ கேரளா மாதிரி ஊர்கள்ல பெய்யற அடைமழையில வீடு மொத்தமும் நீச்சல் குளம் மாதிரி ஆயிடாதான்னு கேக்குறீங்க? அதேதான், அது எப்படி சாத்தியம்? வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடாதா? அங்கதான் அந்த 4-8 கூரையோட வடிவமைப்பு உள்ள வருது. நடுக்க முற்றம் அப்படிங்கிறது வெறும் காலி இடம் மட்டும் இல்ல. அது முழுமையா செயல்படணும்னா அதுக்கு மேலே அமைக்கப்படுற கூரை ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த கூரையோட டிசைன் எப்படி இருக்கும்? இந்த கூரைகள் 35 டிகிரி முதல் 45 டிகிரி வரையிலான சாய்வு கோணத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு கனமழை பெஞ்சாலும் தண்ணீர் கொஞ்சம் கூட தேங்காம உடனடியா அந்த நடுக்க முற்றத்தோட கீழ்ப்பகுதிக்கு வந்துடும். அங்கிருந்து பாதுகாப்பா வெளியேறும்படி வடிகால் அமைப்பு செஞ்சிருப்பாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. ரொம்ப பெர்ஃபெக்ட்டான வடிகால் அமைப்பு இருக்கும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த 35லிருந்து 45 டிகிரி சாய்வுங்கிறது எதுக்காக? சும்மா ஒரு 10 டிகிரி சாய்வா வச்சா தண்ணி வழியாதா? வழியும், ஆனா அந்த வேகம் இருக்காது.
கேரளாவுல பருவமழை காலத்துல பெய்யற மழையோட வேகம் ரொம்ப அதிகம் பாத்தீங்களா? ஆமா, நல்ல அடைமழையா இருக்கும். தண்ணீர் கொஞ்ச நேரம் கூரையில தேங்குனா கூட அது நீர்க்கசிவை உருவாக்கிடும். 45 டிகிரி சாய்வு இருக்கும்போது புவியீர்ப்பு விசை காரணமா தண்ணீர் கூரையில படிகிற அதே வினாடியில அப்படியே சறுக்கி விழுந்துரும். கரெக்ட், சறுக்கி விழுந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த கூரை சுவரத் தாண்டி வெளிய ரொம்ப தூரம் நீண்டு வந்திருக்கும். ஷேர்படி ஷேடிங்னு சொல்லுவாங்க. ஓ, ஒரு கொடை மாதிரி சுவரை பாதுகாக்குது. ஆமா, இதனால நேரடியான சூரிய வெயிலோ அல்லது மழையோ வீட்டின் சுவர்கள்ல படுறது முழுமையா தடுக்கப்படுது. சுவர்கள் எப்போதுமே ஈரம் படாம அதே சமயம் அதிக சூடும் ஆகாம ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அப்போ அந்த கூரை வீட்டை ஒரு கொடை மாதிரி பாதுகாக்குதுன்னு சொல்றீங்க. சரி, இது மழைக்காலத்துக்கு ஓகே. ஆனா கோடை காலத்துல இந்த வீடு எப்படி குளிர்ச்சியா இருக்கு? நடுக்குமுற்றம் ஒரு இயற்கையான ஏசியாக செயல்படுதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான இயற்பியல் விதி இருக்கு. அத ஸ்டாக் எஃபெக்ட் அல்லது தெர்மல் பாயன்சி அப்படின்னு சொல்வாங்க. ஸ்டாக் எஃபெக்ட். ஆமா, சூடான காற்று எப்பவுமே அடர்த்தி குறைவானது, லேசானது. அதனால அது மேல் நோக்கி எழும்பும். இப்போ வீட்டின் தரைப்பகுதியில சுத்தி இருக்கிற சூடான காற்று என்ன ஆகும்? அது மெதுவா மேலே எழும்பும். ஓகே, அது மேல எழும்பும். ஆனா அது எப்படி வீட்டை விட்டு வெளியே போகும்? அதுக்கு தான் அந்த கூரையில முகட்டு ஜன்னல்கள், அதாவது கேபிள் விண்டோஸ் வச்சிருப்பாங்க. இந்த ஜன்னல்கள் வழியா அந்த சூடான காற்று சுலபமா வெளியேறிடும். ஓ, அந்த கூரையோட உச்சியில இருக்கிற ஜன்னல் வழியா? கரெக்ட். இப்போ வீட்டுக்குள்ள சூடான காற்று வெளியேறின இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகும் இல்லையா? ஒரு வேக்யூம் மாதிரி. ஆமா, அந்த இடம் காலியாகும். அந்த வெற்றிடத்தை நிரப்ப நடுக்கமுற்றம் வழியா குளிர்ந்த காற்று தானாகவே வெளியிலிருந்து உள்ள இழுக்கப்படும். வாவ், இது ஒரு தொடர்ச்சியான சைக்கிள் மாதிரி செயல்படுது. சூடான காத்து மேல போய் வெளியேறுது, அதே சமயம் நடுக்குமுற்றம் வழியா குளிர்ந்த காத்து உள்ள வருது. ஆமா, இதனால தான் எந்த எலக்ட்ரிக் ஃபேனும் இல்லாமலே வீட்டுக்குள்ள எப்பவும் ஒரு மிதமான காத்து வீசிக்கிட்டே இருக்கு. ரொம்ப பிரமாதமான சயின்ஸ் இது. ஆனா எனக்கு இங்க இன்னொரு நடைமுறை சிக்கல் தோணுது. சொல்லுங்க, என்ன சிக்கல்? நீங்க சொல்ற மாதிரி இந்த மரம், களிமண் ஓடுகள் இதெல்லாம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஒரு சினிமா செட் மாதிரி ரொம்ப அழகாவும் ரம்யமாவும் இருக்கு. ஆமா, பார்க்க ரொம்ப கிளாசிக்கா இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல ஒரு கான்கிரீட் குவையை போட்டுட்டு நிம்மதியா தூங்குறத விட்டுட்டு இந்த மரச்சட்டங்களையும் ஓடுகளையும் பராமரிக்கிறது ஒரு பெரிய தலைவலியா இருக்காதா? மெயின்டெனன்ஸ் பத்தி கேக்குறீங்களா? ஆமா, மரம் சீக்கிரமே உளுத்து போயிடும், ஓடுகள் உடைஞ்சிடும், வருஷா வருஷம் அதை மாத்திக்கிட்டே இருக்கணுமேனு மக்கள் பயப்படுவாங்களே. அது ஒரு நியாயமான பயம்தான். ஆனா அந்த பயம் பாரம்பரிய தொழில்நுட்பத்தை சரியா புரிஞ்சுக்காததால வர்றது. களிமண் ஓடுகளோட மிகப்பெரிய அறிவியல் என்ன தெரியுமா? அதோட தெர்மல் மாஸ். தெர்மல் மாஸ், அதாவது வெப்பத்தை ஈர்க்கும் தன்மை. கரெக்ட். கான்கிரீட் மாதிரி களிமண் ஓடுகள் வெப்பத்தை அதிகமா ஈர்த்து வச்சுக்காது. பகல் முழுக்க வெயில் அடிச்சாலும் ஓடுகள் சூடாகுமே தவிர அந்த சூட்டை வீட்டுக்குள்ள அப்படியே அனுப்பாது. தடுத்து நிறுத்திடும். ஆமா. அப்புறம் சூரியன் மறைஞ்ச அடுத்த சில நிமிஷங்கள்ல அது அந்த சூட்டை இழந்து ரொம்ப சீக்கிரமா குளிர்ந்துடும். கான்கிரீட்ல இது நடக்காது பாத்தீங்களா? ஆமா, ராத்திரி 12 மணி வரைக்கும் கான்கிரீட் சுவர்கள் அந்த பகல் சூட்டை கக்கிக்கிட்டே இருக்கும். நாம ஏசி போட்டே ஆகணும். அதேதான். அது சரி, இப்போ நீங்க களிமண் ஓடுகள் ஓகே, ஆனா அது தாங்கி பிடிக்கிற மரம் வீணாகாதான்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா, மழைக்கும் வெயிலுக்கும் மரம் விரிசல் விட்டு வீணாகாதா? பழங்காலத்துல 4 வீடுகள் கட்டும்போது மரங்களை இணைக்க ஆணி பயன்படுத்தவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா ரொம்ப நுட்பமான மர மூட்டுகளை பயன்படுத்துவாங்க. ஹேண்ட் கிராஃப்டட் ஜாயினரின்னு சொல்லுவாங்க. ஆணியே இல்லாம மரத்தை இணைக்கிறதா? ஆமா, சரியான தேக்கு அல்லது பலா மரத்தை தேர்ந்தெடுத்து இந்த முறையில இணைக்கும் போது தட்பவெப்ப நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த மரம் இயற்கையாவே சுருங்கி விரியும். ஓ, வெயிலுக்கு விரியும், குளிருக்கு சுருங்கும். கரெக்ட். இப்போ ஆணி அடிச்சா மரம் விரியும் போது ஆணி தடுக்கும், அதனால விரிசல் வரும். ஆனா இந்த பாரம்பரிய தொழில்நுட்பத்துல மரம் தன்னைத்தானே அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி தகவமைச்சுக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரியான முறையில பராமரிச்சா ஒரு கான்கிரீட் வீட்டை விட ரொம்ப அதிகமா 50 முதல் 100 வருஷங்களுக்கு மேலாக இந்த கூரைகள் எந்த பிரச்சனையும் இல்லாம உழைக்கும். நிஜமாவே ஆச்சரியப்பட வைக்குது. சரி, பழங்கால வடிவமைப்பு எவ்வளவு சிறந்தது, அதோட பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்தோம். ஆனா இப்போ நாம 2026ல இருக்கோம். ஆமா, மாடர்ன் காலகட்டம். இந்த 1934 சதுர அடி வீட்டை இன்னைக்கு நான் கட்ட நினைச்சா என்னென்ன வழிகள் இருக்கு? 4 கட்டு வீடு வேணும்னா நான் திரும்பவும் 18ஆம் நூற்றாண்டுக்கே போய் எல்லாமே மரத்துல தான் கட்டணுமா? இல்லவே இல்ல. நாம பாரம்பரியத்தை பின்பற்றணும்னா டெக்னாலஜியை விட்டு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இப்போ நீங்க இந்த வீட்டை வடிவமைக்க 4 முக்கியமான தேர்வுகள் இருக்கு. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கா?
ஆமா. முதல் ஆப்ஷன் பழங்கால வரைபடி முழுவதுமாக மரத்தால் கட்டுவது. 2வது மொத்தமும் ஆர்சிசி கான்கிரீட் பயன்படுத்தி ஆனா 4 கெட்டு தோற்றத்துல கட்டுவது. ஓகே. 3வது முழுவதுமாக ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்துவது. 4வது ஹைபிரிட் எனப்படும் கலப்பின முறை. எனக்கு இந்த 4வது ஆப்ஷனான ஹைபிரிட் முறை ரொம்ப சுவாரஸ்யமாப்படுது. இது எப்படின்னா வெளியில பார்க்கிறதுக்கு ஒரு விண்டேஜ் ராயல் என்ஃபீல்டு பைக் மாதிரி கம்பீரமா இருக்கும். ஆனா உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜில உருவான ஒரு சைலண்டான எலக்ட்ரிக் மோட்டார் வச்சிருக்கிற மாதிரி இல்லையா? அதேதான். அப்படி தோணுது. ஆனா இதுல எந்த அளவுக்கு பாரம்பரியம் உயிர்ப்போட இருக்கும்? இப்ப ஸ்டீல், கான்கிரீட் போன்ற நவீன பொருட்களை மரத்தோட கலந்து பயன்படுத்தினால் அந்த வீட்டின் உண்மையான இயற்கைத்தன்மை போயிடாதா? அந்த சந்தேகம் பலருக்கும் வரும். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா ஹைபிரிட் முறைதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்துக்கு ரொம்பவும் நடைமுறையான ஒரு தீர்வு. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? விலையும் அதற்கான திறமையான பாரம்பரிய தச்சர்களின் கூலியும் பல மடங்கு அதிகம். எல்லாராலும் அந்த பல லட்சங்கள் செலவை ஏத்துக்க முடியாது. ஆமா, அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதே சமயம் ஸ்டீல் அல்லது கான்கிரீட் மட்டும் பயன்படுத்தினா அந்த பாரம்பரிய தோற்றமும் கிடைக்காது. வீடும் ஏசி போட்டாதான் குளிர்ச்சியா இருக்குங்கிற நிலைக்கு போயிடும். அப்போ இந்த ஹைபிரிட் முறை எப்படி ரெண்டுல இருக்கிற நல்ல விஷயங்களையும் ஒன்னா இணைக்குது? வீட்டின் அடிப்படையான உறுதித்தன்மைய, அதாவது ஸ்ட்ரக்சரல் கோர் ஸ்டீல் மற்றும் நவீன கான்கிரீட் அமைப்புகள் மூலம் உருவாக்குவாங்க. இது புயல், நிலநடுக்கம் மாதிரியான இயற்கை பேரிடர்களை தாங்கும் அதீத வலிமையை கொடுக்கும். ஓகே, பேஸ் மாடர்ன் மெட்டீரியல்ஸ். ஆமா. அதே நேரம் வெளிப்பகுதியில சுவர்கள் மற்றும் கூரையின் மேல் பகுதியில செம்புரைக்கல், அதாவது லேட்டரைட், அப்புறம் களிமண் ஓடுகள், உட்புறத்துல மரச்சட்டங்கள் பயன்படுத்துவாங்க. ஓ, அதனால அந்த பாரம்பரிய அழகியலும் வெப்ப கட்டுப்பாடும் கொஞ்சம் கூட குறையாம அப்படியே நமக்கு கிடைக்குது. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய நவீன வசதிகளையும் சேர்த்துக்கலாம் நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஓடுகளுக்கு அடியில நீர்க்கசிவை தடுக்கிறதுக்கு ஒரு பிரத்யேக உரை, ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெம்பரேன் வைக்கிறது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். பெரிய வீடுகள்ல வெப்பத்தை இன்னும் சிறப்பா கட்டுப்படுத்த 2 அடுக்கு கூரைகள், டபுள் லேயர் ரூஃபிங் அமைக்கிறது. அதாவது வீட்டுக்குள்ளே மரத்தாலான சீலிங், வெளியே களிமண் ஓடுகள். கரெக்ட். இது ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்புறம் கூரையின் ஒரு பக்கத்துல மட்டும் பார்வைக்கு உறுத்தாதபடி சோலார் பேனல்கள் வைக்கிறது. இப்படி டெக்னாலஜியும் ரொம்ப இயல்பா உள்ள கொண்டு வர முடியுது இல்லையா? கண்டிப்பா. ஹைபிரிட் முறையில பழமையின் ஆன்மாவையும் நம்ம இழக்கல, அதே சமயம் புதுமையின் பலன்களையும் முழுமையா பயன்படுத்திக்கிறோம். சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு நடுக்க முற்றம் கொண்ட வீடு, 45 டிகிரி சாய்வு கூரை, நவீன ஹைபிரிட் கட்டுமான முறைன்னு எல்லாமே ஒரு கனவு மாதிரி கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க? ஆமா, இதை நீங்க அதாவது நம்ம நேயர்கள் தங்களுக்கான சொந்த வீடா மாத்த விரும்பினா நிஜத்துல என்ன பண்ணணும்? ஏன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டுறதுங்கிறது பல பேரோட வாழ்நாள் கனவு. ஆமா, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது. ஏதோ ஒரு ஆர்வத்துல இந்த பாரம்பரிய மாடலை தேர்ந்தெடுத்துட்டு நடுவுல அது செட் ஆகாம போயிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் பலருக்கும் இருக்கும். இதுக்கான முதல் நடைமுறைப்படி என்ன? ரிஸ்க் இல்லாம இது எப்படி தொடங்குறது? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு பார்க்க வீடு ஒன்றும் சோதனைச்சாலையோ அல்லது ஒரு சின்ன பொருளும் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய முதலீடு. அதனால தான் இந்த திட்டத்தை ரொம்ப பாதுகாப்பா நாம அணுக வேண்டியிருக்கு. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் வழிகள் இருக்கா? அப்படிங்கிற கட்டுமான நிறுவனம் ஒரு வித்தியாசமான, வாடிக்கையாளர்களுக்கு ரொம்பவும் சாதகமான ஒரு பிசினஸ் மாடலை அறிமுகப்படுத்துறாங்க. ஆமா, அவங்களோட அந்த அப்ரோச் எனக்கு ரொம்பவே கவர்ந்தது. பொதுவா ஆர்கிடெக்ட்ஸ் கிட்ட போனாலே லட்சக்கணக்கில் ஃபீஸ் கேட்பாங்க. ஆனா இவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கான கொட்டேஷன் வாங்குறதுக்கு வெறும் 2000 ரூபாய் தான் கட்டணமா வசூலிக்கிறாங்க. ஆமா, அது ரொம்ப கம்மி. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, முழுமையான தரைத்தள வரைபடம் மற்றும் வீட்டின் வெளித்தோற்றத்தை முப்பரிமாணத்துல, அதாவது 3D எலிவேஷன் செய்து தர அவங்க கேட்கிற கட்டணம் வெறும் 10,000 ரூபாய் தான். ஆமா, இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, வீடு கட்டி முடிச்ச பிறகு தெருவிலிருந்து பார்க்கும்போது அந்த வீடு எப்படி இருக்கும், உள்ள நுழைஞ்சா நடுக்க முற்றம் எப்படி தெரியும் அப்படிங்கறத ஒரு செங்கல் கூட வைப்பதற்கு முன்னாடியே துல்லியமா கண் முன்னாடி காட்டிடுவாங்க. கரெக்ட். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 10,000 ரூபாய் அவங்க சும்மா வாங்கிக்கிறது இல்ல. ஒருவேளை அந்த டிசைன் பிடிச்சு போய் அவங்க கிட்டே வீடு கட்ட ஒப்பந்தம் செஞ்சா அந்த வீட்டின் மொத்த திட்டச் செலவிலிருந்து இந்த 10,000 ரூபாயை கழிச்சிடுறாங்க. ஆமா, கழிச்சிடுறாங்க. நான் இது எப்படி பார்க்கறேன்னா, இது ஒரு அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட போய் கேட்கிற ஒரு செகண்ட் ஒப்பீனியன் மாதிரி. ரொம்ப சரியான உதாரணம். பல லட்சங்களோ கோடிகளோ செலவு செஞ்சு ஒரு வீடு கட்ட முடிவெடுக்கும் போது ஒருத்தருக்குள்ள 1000 குழப்பங்கள் இருக்கும் பாத்தீங்களா? கண்டிப்பா. இந்த 4 கெட்டு வடிவமைப்பு நம்ம ஊர் வெயிலுக்கு செட் ஆகுமா?
நடுக்கமுற்றம் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு பொருந்துமா? இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது வெறும் 10,000 ரூபாய் செலவு செஞ்சு ஒரு முழுமையான 3D மாடலையும் வரைபடத்தையும் வாங்கிக்கிறது ஒரு மிகச்சிறந்த ஐடியா. இது உங்களை பெரிய ரிஸ்க் எடுக்காம ரொம்ப பாதுகாப்பா இந்த கான்செப்டை சோதிச்சு பார்க்க உதவுது. எக்ஸாக்ட்லி. நாம இதுவரைக்கும் பேசிட்டு இருந்த 35 டிகிரி கூரை, நடுக்குமுற்றம், ஸ்டாக் எஃபெக்ட், ஹைபிரிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வெறும் வார்த்தைகளா இல்லாம உங்களுக்கான ஒரு தெளிவான பிக்சரா மாறிடும். ஆமா, உங்க பட்ஜெட்டுக்குள்ள இது சாத்தியமா, இது எப்படிப்பட்ட ஃபீல கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தெளிவு கிடைச்சிடும். வீடு கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய பயணம். அந்த பயணத்தை ஒரு தெளிவான மேப் இல்லாம ஆரம்பிக்க கூடாது. இந்த சின்ன முதலீடு உங்கள் முழுமையான பயணத்துக்கான ஒரு தெளிவான ரோட் மேப்பை உங்களுக்கு கொடுத்துரும். அருமையா சொன்னீங்க. சூப்பர். நாம் இந்த விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நாம என்ன பார்த்தோன்னு சுருக்கமா தொகுத்து சொல்லிடலாம். ஓகே, சொல்லுங்க. 1934 சதுர அடியில் வீட்டின் மையமாக துடிக்கும், சுவாசிக்கும், நடுக்கமுற்றத்துடன் கூடிய ஒரு வீட்டின் கட்டமைப்பை பார்த்தோம். 45 டிகிரி சாய்வுடன் வெப்பத்தை ஈர்க்காத களிமண்ணோடுகள் மற்றும் முகட்டு ஜன்னல்கள் மூலம் ஒரு இயற்கையான ஏசியாக செயல்படும் 4 கூரையின் அறிவியலை புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அதன் பிறகு பழைய மரப் பயன்பாட்டுக்கு ஈடாக நவீன உறுதித்தன்மையோட கட்டப்படும் ஹைபிரிட் கட்டுமான முறையை அலசினோம். இறுதியாக இந்த கனவு வீட்டை நனவாக்க ஒரு சின்ன தொகையில முழுமையான 3D வரைபடத்தை பெற்று ரிஸ்க் இல்லாம எப்படி தொடங்குவது என்பதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதிலிருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. உண்மையான ஆடம்பரம் அப்படிங்கிறது வீட்டு சுத்தி விலை உயர்ந்த இத்தாலியன் மார்பிள் ஒட்டுவதிலோ அல்லது பிரம்மாண்டமான காங்கிரீட் சுவர்களை எழுப்புவதிலோ இல்ல. அப்புறம் எதுல இருக்கு? மாறாக இயற்கையோடு முரண்படாமல் நீங்கள் வாழும் பகுதியின் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப இயல்பாக செயல்படும் ஒரு வீட்டை உருவாக்குவதில்தான் உண்மையான ஆடம்பரம் அடங்கியிருக்கு. ஒரு வீடு உங்களை வெயிலிலிருந்தும் மழையிலிருந்தும் காப்பாற்றும் ஒரு ஜடப்பொருளாக மட்டுமில்லாமல் உங்களுக்கு குளிர்ந்த காற்றையும் பகல் நேர வெளிச்சத்தையும் மன அமைதியையும் தரக்கூடிய ஒரு உயிர்ப்புள்ள அமைப்பாக இருக்க வேண்டும். 100க்கு 100 உண்மை. இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான் உண்மையான லக்ஸுரி. கரெக்ட். இந்த ஆழமான அலசலை முடிப்பதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை தூண்டலை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, என்னது? இன்னைக்கு நாம இந்த 4 கொட்டு நடுக்கமுற்றம் எப்படி ஒரு தனி வீட்டின் தட்பவெப்பத்தை கட்டுப்படுத்தி ஒரு இயற்கையான ஏசியாக செயல்படுதுன்னு ரொம்ப ஆழமா பார்த்தோம். சூடான காற்று எப்படி மேலே போய் வெளியேறுது, குளிர்ந்த காற்று எப்படி உள்ளே வருதுன்னு அந்த அறிவியல் நமக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஆமா, ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. இதையே கொஞ்சம் பெரிதாக ஒரு பெரிய ஸ்கேல்ல யோசித்து பாருங்களேன். இதே நடுக்குமுற்ற தத்துவத்தை இன்று பெருநகரங்களில் நாம் கட்டும் பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்புகளிலோ அல்லது முழுவதும் கண்ணாடியால் அடைக்கப்பட்ட பெரிய ஐடி அலுவலக கட்டிடங்களிலோ பயன்படுத்தினால் என்னாகும்? வாவ், அது ஒரு பிரம்மாண்டமான ஐடியா. ஆமா, நவீன உலகின் மிகப்பெரிய பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனையே அந்த பிரம்மாண்டமான பில்டிங்களுக்கு உள்ளே இருக்கும் சூட்டை வெளியேற்ற நாம செலவு செய்யும் கோடிக்கணக்கான ரூபாய் மின்சார மற்றும் ஏசி பயன்பாட்டு செலவுகள்தான். உண்மைதான், அது ஒரு பெரிய சவால். அப்படி இருக்கும்போது கேரளாவின் இந்த பழங்கால 4 கட்டு தத்துவத்தை நவீன ஆர்கிடெக்ட்கள் கையில் எடுத்து ஒரு 50 மாடி கட்டிடத்திற்கு நடுவே ஒரு மாபெரும் மைய வெற்றிடத்தை உருவாக்கி ஸ்டாக் எஃபெக்ட் மூலம் அதை சுவாசிக்க வைத்தால் அது எவ்வளவு பெரிய ஆற்றல் சேமிப்பாக மாறும்? இது நிஜமாவே காலத்தின் கட்டாயம்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான விவாதத்தில் சந்திக்கும் வரை உங்களுக்கான வீட்டை பற்றிய புதிய தேடல்களோடு சிந்தியுங்கள். வணக்கம். வணக்கம்.